بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாதாந்திர பயான் நிகழ்ச்சியில் கணவனின் கடமைகளும் உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்மகன் பல்வேறு விதமான நிலைகளை அவன் அடைகின்றான். குழந்தை பருவம், மாணவர் பருவம், இளைஞர் பருவம், இப்படி பல்வேறு நிலைகளை அவன் அடைந்து வரும்போது அவன் சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு முழு மனிதனாக, மதிப்பிற்குரியவனாக எப்போது அவன் பார்க்கப்படுகின்றான் என்று சொன்னால், திருமணம் முடித்து ஒரு மாப்பிள்ளையானவுடன் தான் சமுதாயம் அவனை ஒரு முழு மனிதனாக, ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதனாக அவனை பார்ப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? கண்கூடாக நிறைய விஷயங்களில் பார்க்கின்றோம். சில இடங்களில் குடும்பங்களில் யாராவது சின்ன பசங்க ஆலோசனை சொன்னாங்க அப்படின்னா, நீ எல்லாம் அறப்படிச்சவன் பிசாம இரு அப்படின்ட்டுருவாங்க. யாராவது இளைஞர்கள் ஆலோசனைகள் சொன்னால் அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். திருமணம் என்ற அந்த வாழ்க்கைக்கு பிறகு அவன் ஒரு கருத்தை குடும்பத்திலே முன்வைத்தான் என்று சொன்னால் அதை செவிதாழ்த்தி கேட்பார்கள். அப்போ ஒரு மனிதன் அவனுக்கு மதிப்பையும் மரியாதையும் எது கொடுக்கின்றது என்று சொன்னால், அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் அவன் சமூக மத்தியில் மதிப்பு மிக்கவனாக பார்க்கப்படுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் மனைவி என்ற இந்த இல்லற வாழ்க்கை இருக்கின்றதே, இந்த வாழ்க்கை இனிமையானதாக சுவையானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை என்ன செய்கின்றது? காட்டி தருகின்றது. அந்த வழிமுறைகளை எப்போது ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் பேணி நடக்கின்றானோ,
எப்போது ஒரு முஸ்லீம் தன்னை ஒரு முஸ்லீம் முன்மாதிரி முஸ்லீம் கணவனாக அவன் இருக்கின்றானோ அப்போதுதான் இந்த உலகத்திலும் அவனுக்கு மதிப்பு, மரியாதை, ஈடேற்றம், மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவனாக ஆகின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மணமகனை, ஒரு கணவனை எப்படி தேர்வு செய்ய வேண்டும், அந்த தேர்வு முறை எவ்வாறு இருக்க வேண்டும், இஸ்லாம் அதையும் நமக்கு சொல்லித் தருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தியை நாம் இப்னு மாஜாவில 1967வது ஹதீஸாகவும் திருமதியில 1084வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்லௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இதா ஹதப இலைக்கும், உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வரும்போது, உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்து தாருங்கள் என்று பெண் கேட்டு வரும்போது, அதே நேரத்தில் நீங்கள் அவனுடைய குணத்தை பார்க்கின்றீர்கள், சிறந்த குணமுடையவனாக இருக்கின்றான், நல்ல ஒழுக்கமுடையவனாக இருக்கின்றான் என்று சொன்னால், அதே போன்று மார்க்க பற்றுடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொன்னால், இதுதான் ஒரு மணமகனை, ஒரு கணவனை தேர்வு செய்கின்ற ஒரு நிலைப்பாடு என்று இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது. அவன் ஒழுக்கமுடையவனாக இருக்க வேண்டும், இரண்டாம் பட்சமாக மார்க்க பற்றுடையவனாக இருக்க வேண்டும் ஒரு கணவன், ஒரு மணமகன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இரண்டு தன்மைகளும் அவனிடத்திலே இருந்து அவன் உங்களுடைய பெண்ணை கேட்டு வரும்போது நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபஸவ்விஜூஹு, அந்த மணமகனுக்கு உங்களுடைய பெண்ணை திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லா தஃஅலு தகுன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் அரீதுன். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இந்த திருமணத்தை எதற்காக தள்ளி போடுகின்றார்கள் தெரியுமா? சிலர் படிப்பை காரணமாக காட்டுவார்கள், நான் இன்னும் படிக்க வேண்டும், படிப்பை காரணமாக வைத்து திருமணத்தை தள்ளி போடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் செல்வத்தை காரணமாக வைத்து ஒரு வீடு ஒன்று கட்டணும், அதுக்கு பிறகு நிறைய கடன்கள் இருக்கின்றது, அதெல்லாம் அடைக்கணும், அதுக்கு பிறகு இப்படியே நிறைய பட்டியல்கள் வைத்திருப்பார்கள். அதையெல்லாம் நிறைவேற்றிவிட்ட பிறகுதான் கடைசியாகத்தான் திருமணம் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வருகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், 24வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَأَنْكِحُوا الْأَيَامَ مِنْكُمْ وَالصَّالِحِينَ مِنْ عِبَادِكُمْ وَإِمَائِكُمْ أَنْ يَكُونُوا فُقَرَاءَ يُغْنِيهِمُ اللَّهُ مِنْ فَضْلِهِ. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் உங்களில் அனாதைகளுக்கும் அதே போன்று நல்ல மக்களுக்கும், நல்ல சாலிஹான மக்களுக்கும் திருமணம் முடித்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் அந்த திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை செல்வந்தனாக ஆக்குவான். அன் யகூனு ஃபுகரா யுக்னீஹிமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை செல்வந்தனாக ஆக்குவான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவனிடத்தில் பணம் இல்லை என்பதற்காக அவனுடைய திருமணம் தள்ளி போடக்கூடாது. ஒருவனிடத்திலே செல்வம் இல்லை என்ற காரணத்தை முன்வைத்து ஒரு ஆண்மகனோ அல்லது ஒரு பெண்மகளோ அவர்களுடைய திருமணங்கள் தள்ளி போடக்கூடாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நிறைய மக்களை கேட்டு பாருங்கள், திருமணத்தை வறுமையை காரணம் காட்டி இவர்கள் தள்ளி போடுகின்றார்கள். ஆனால் இந்த வறுமையில் இருக்கும் போதே திருமணம் செய்து அதற்கு பிறகு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ் தஆலா அவனுடைய சிறப்பின் காரணமாக, அவனுடைய ஃபضலின் மூலமாக அவர்களை செல்வந்தனாக ஆக்கி வைக்கின்றான். திருமணத்திற்கு பிறகு செல்வந்தன் ஆகுவது என்பது அது வரதட்சணையின் அடிப்படையில் அல்ல, சீதனத்தின் அடிப்படையில் அல்ல. நிறைய மக்கள் என்ன செய்வார்கள் என்றால், பஞ்ச பரதேசியாக இருப்பார்கள், வீடு இருக்காது, தோட்டம் இருக்காது, எதுவும் இருக்காது. திருமணத்துக்கு பிறகு அவன் தான் டாப் லெவலில் இருப்பான். என்ன என்று பார்த்தால், பெண்மா வீட்டாரிடம் இருந்து என்ன செய்திருப்பான்? சீதனம் வாங்கி இருப்பான், வரதட்சணை கேட்டிருப்பான். இது அல்ல, அல்லாஹ் அவனை அல்லாஹு தஆலா செல்வந்தனாக மாற்றுவான். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற வாக்குறுதி. சரியா? அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு
மகன்கள் கணவன்மார்கள் எப்படி தேர்வு செய்யப்படுகின்றார்கள் சமுதாயத்தில்? ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எப்படி சில அளவுகோலை சொன்னார்களோ, மார்க்கப்பற்றுடைய பெண்ணை தேர்வு செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்து கொள் என்று எப்படி பெண்களுக்கு சில அளவுகோலை சொன்னார்களோ, அதே போன்று கணவன்மார்களை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மார்க்கப்பற்று ஒழுக்கம், இந்த ரெண்டுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள்? படித்த மாப்பிள்ளையாக தேடுகின்றார்கள். படித்த பெண்ணை அதிகமாக படித்து வைத்திருப்பார்கள். படித்து வைக்க கூடாது, படிக்க வைக்க கூடாது என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் படித்த மாப்பிள்ளையாகத்தான் என்ன செய்வார்கள்? தேடுவார்கள். அங்கே அஹ்லாக்கை பார்க்க மாட்டார்கள். அவனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கின்றதா, குடும்பத்தை அனுசரித்து செல்வானா, அதே போன்று நம்முடைய பெண்ணிற்கு ஒரு சிறந்த கணவனாக, முன்மாதிரி கணவனாக இருப்பானா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எதற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள்? படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இன்னும் சில இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், அவர்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று சொன்னால், நல்ல வேலை உடையவனாக இருக்கின்றானா, உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்த வேலையில் இருக்கின்றானா, அவனுக்கு என்ன செய்கின்றார்கள்? திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். அங்கே எது பார்க்கப்படுவதில்லை? அவனுடைய நற்குணமோ அல்லது அவனுடைய மார்க்கப்பற்றோ பார்க்கப்படுவதில்லை. எது பார்க்கப்படுகின்றது? வேலை வாய்ப்பு, பணம், செல்வம். இதன் அடிப்படையில் தான் கணவன்மார்கள் தேர்வு செய்யப்படுகின்றார்கள், மணமகன் தேர்வு செய்யப்படுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த இரண்டு அடிப்படை, ஒன்று நற்குணம், மார்க்கப்பற்று, இதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அப்படி நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஃபசாதுன் ஃபில் அர்த், இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே மிகப்பெரிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் அனாச்சாரங்களும் நடக்கும் என்று, ஃபித்னா நடைபெறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். பாருங்கள், இன்றைக்கு நாம் அதை கண்கூடாக என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். சிலர்கள் திருமணம் முடிப்பார்கள். சகோதரன் கொஞ்சம் எங்க பார்க்கலாமே. சிலர்கள் திருமணம் முடிப்பார்கள், 3 மாதங்கள் 4 மாதங்கள், அந்த அளவுக்கு கூட தாண்டாது, உடனே விவாகரத்து பெற்று விடுவதை நாம் பார்க்கணும். என்ன காரணம்? மார்க்கப்பற்றை பார்ப்பதில்லை, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, அஹ்லாக்கிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. செல்வத்தை மட்டும் கொண்டு, பணத்தை வைத்து மட்டும் இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையை தேர்வு செய்கின்றார்கள், வாழ்க்கை துணையை தேர்வு செய்கின்றார்கள். இதை இஸ்லாம் என்ன செய்யவில்லை, ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன்மார்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமையை பாருங்கள், ஆண் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உரிமையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இதா ஹதப அஹதுகுமுல் மர்அத, உங்களில் ஒருவர் ஒரு பெண் பேசும்போது, ஃபைனிஸ்ததா அன் யன்துர இலா மா யதுஊஹு இலா நிகாஹிஹா ஃபல்யஃஅல். இந்த செய்தி அபூதாவுதுல 2082வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், உங்களில் ஒருவர் பெண் பேசினால் அந்த பெண்ணை பார்த்து கொள்ளட்டும், அந்த பெண்ணை பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்கின்றார்கள். இதை நாம் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு பயான்ல சொல்லிட்டாங்க, பெண்ணை பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு என்ன செய்வாங்க, காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் பெண்ணை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதல்ல, இதனுடைய அர்த்தம் என்ன? இதா ஹதப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் திருமணம் பேச்சுவார்த்தை நடத்தும் போது, அந்த நேரத்திலே, அந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இதை சொல்லுகின்றார்கள். இன்னும் சில ரிவாயத்துகளிலே நாம் பார்க்கின்றோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மாதிரி திருமணம் பேசும்போது பெண்ணை பார்ப்பதின் மூலமாக அது உங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல புரிந்துணர்வை என்ன செய்கின்றது? ஏற்படுத்துகின்றது. உங்கள் இருவருக்கு மத்தியில் நட்பையும் உவப்பையும் ஏற்படுத்துகின்றது, இணக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி நஸை, திருமதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வளமை என்ன தெரியுமா? சம்பந்தப்பட்ட கணவன்மார்கள், சம்பந்தப்பட்ட அந்த ஆண் மக்கள் பெண்ணை பார்க்க மாட்டார்கள், அதற்கு சந்தர்ப்பமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆண்மகன் வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான். என்ன செய்வாங்க தெரியுமா? போட்டோ அனுப்பி கொடுப்பாங்க. என்ன செய்வாங்க? போட்டோ அனுப்பி கொடுப்பார்கள். அந்த புகைப்படத்தில் உண்மையிலேயே சில மக்கள் திருமணம் முடித்த பிறகு சொல்கின்றார்கள், இது நான் பார்த்த முகம் அல்ல, இது நான் பார்த்த முகம். ஏன்னா போட்டோல என்ன செய்யறாங்க? போட்டோ ஷேப் பண்ணி
சரியா, கொஞ்சம் கலரெல்லாம் கொடுத்து இவன் அந்த போட்டோவை பார்த்து கடுமையான ஒரு கற்பனை பண்ணியிருப்பான். நேரில் போய் பார்த்த உடனேயே திருமணத்தின் போது பார்க்கும்போது அட அல்லாஹூ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஃபீல் பண்றாங்க. அட கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நேரிலே நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும், உவப்பை ஏற்படுத்தும், நட்பை ஏற்படுத்தும். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் இன்னொரு நடைமுறையும் இருக்கின்றது. அது என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பெண் பார்க்கறதுக்காக ஒரு பெண் பார்ப்பு படலம் ஒன்றை ஒரு 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 வகையான சடங்கை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். என்ன செய்யறது அப்படின்னா, பெண் பார்க்கறதுக்காக குடும்பத்தோடு எல்லாரும் போகிறது. போய் அங்க போய் என்ன தெரியுமா செய்வாங்க, எல்லாரும் பொண்ணை பார்ப்பாங்க. அதாவது யார் திருமணம் செய்கின்றானோ அவனை தவிர அவனுடைய அண்ணன், அவனுடைய தம்பி, அவனுடைய சொந்தக்காரங்க, அவனுடைய மதனிமார்கள் எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா அவனுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க. சரியா, இன்னும் சில இடங்களில் சில நண்பர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொள்கின்றார்கள். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, பல கட்டுரைகளிலும் பல செய்தி ஊடகங்களிலும் பார்த்த விஷயத்தை சொல்கின்றேன். சில இடங்களில் நண்பர்கள் சொல்லுகின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள், மாப்பிள்ள சூப்பர் ஃபிகர், கல்யாணம் பண்ணலாம். சொல்றது யாரு, நண்பன். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயமா இது? யோசித்து பாருங்கள். அப்ப இதெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் நடைபெறுகின்றது. யார் பார்க்க வேண்டுமோ அவனை ஓரம் கட்டி விடுகின்றார்கள், யாரெல்லாம் பார்க்க கூடாதோ அவர்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள். அப்ப இந்த நடைமுறை, இதெல்லாம் காரணம் ஒரு குடும்ப வாழ்க்கையில இதுதான் திருமணம் என்பதுதான் ஒருவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். அந்த ஆரம்பமே, அந்த அஸ்திவாரமே சரியாக போடப்படவில்லை என்று சொன்னால், ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் சரியாக போடப்படாமல் அந்த கட்டிடம் எழுப்பப்படும் போது, அது கட்டி முடிக்கப்படும் போது ஆட்டம் கண்டுவிடும், உறுதியாக இருக்காது. ஒரு வேகமான மழை பெய்தது என்று சொன்னால் இடிந்து விழுந்து விடும். ஆனால் அஸ்திவாரம் சரியாக போடப்பட்டு ஒரு உறுதியான ஒரு கட்டிடத்தை எழுப்பும் போது எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் ஓரளவு தாக்கு பிடிக்கும். அவ கண்ணியத்திற்குரியவர்களே, இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்றைக்கு இதுல நவீன ஊடகங்கள், இதுல இன்னொரு மாற்றமும் ஏற்பட்டிருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஸ்கைப்ல என்ன செய்யறாங்க, பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதை அந்த பெண் பார்க்கும் போது அது ஒரு முறை அனுமதித்தார்கள். இவன் பார்க்கிறேன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே பேசி வச்சிருவாங்களா, ஒரே பார்வை தான். சரியா, இது மார்க்கத்தில் கூடுமா, அனுமதிக்கப்பட்டதா என்று சொன்னால் இதுவும் கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நிறைய கட்டாய திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகின்றது. கொஞ்சம் மாற்றி வச்சிடலாம். நிறைய கட்டாய திருமணங்கள் என்ன செய்கின்றது, நடைபெறுகின்றது. என்ன கட்டாய திருமணம் என்று சொன்னால், அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு பெண்ணை பிடித்திருக்கும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு ஆணை பிடித்திருக்கும். இவங்க என்ன செய்யறது, அவர்களுடைய தேர்வு முறையோ அவர்களுடைய உரிமையோ அவர்களுடைய விஷயங்களை கேட்பதில்லை. எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, அதனால நீ கட்டித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாய திருமணம் செய்கின்றார்கள். எனக்கு இந்த பெண்ணை பிடித்திருக்கின்றது, நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆக வேண்டும் என்று கட்டாய திருமணம் செய்கின்றார்கள். சரியா, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று சொன்னால் இதுவும் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹன், பெண்களை பலவந்தமாக நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்வது அது உங்களுக்கு ஆகுமானதல்ல, வெறுக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி அல்லாஹுடைய தூதரிடத்திலே முறையிடுகின்றார்கள். அல்லாஹுவின் தூதரவர்களே, என்னுடைய தந்தை அவர்கள் இந்த மனிதருக்கு என்னை திருமணம் முடித்து வைத்து விட்டார். இவருடைய குணத்திலோ அல்லது இவருடைய எந்த விஷயத்திலும் நான் குறை காணவில்லை, ஆனாலும் எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு இந்த மனிதனை பிடிக்கவில்லை என்று முறையிடுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து வைத்து விட்டார்கள். என்ன செய்தார்கள்? பிரித்து வைத்து விட்டார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மணமகளுடைய சம்மதம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஒரு மணமகனுடைய, ஒரு கணவன் என்கின்ற அந்த அந்தஸ்தை அடைவதற்கு முன்பாக அது அவனுடைய உரிமை,
அது தேர்வு செய்கின்ற ஒரு மணமகளை தேர்வு செய்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு மணமகனை தேர்வு செய்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, அது அவர்களுடைய உரிமை. அந்த உரிமையில் கையடிப்பதற்கு தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆலோசனை சொல்லலாம். இந்த பெண் சிறந்த பெண், மார்க்கப்பட்டுள்ள பெண், இந்த பெண்ணை திருமணம் செய்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஆலோசனை சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தில் பெற்றோர்கள் என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்தக்கூடாது, அதிகாரம் செய்யக்கூடாது. இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த திருமணத்தினுடைய விஷயத்தில் மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மஹர் கொடுத்து திருமணம் முடிப்பது. மஹர் கொடுத்து திருமணம் முடிப்பது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலே சொல்கின்றான், வஆத்துன் நிஸாஅ ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு நீங்கள் மஹர் கொடையை கொடுத்து மணமுடியுங்கள். ஃபைன் திப்ன லக்கும் அன் ஷைஇம் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனீஅம் மரீஆ, அவர்களாக ஏதாவது விரும்பி தந்தால் நீங்கள் அதிலிருந்து தாராளமாக சந்தோஷமாக புசியுங்கள் என்று, சாப்பிடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப அவர்களாக விரும்பி தருவது, இவர்களாக எப்படியே நியத்து வைக்கிறது? எந்த வீட்டில் திருமணம் செய்தால் நிறைய கிடைக்குமோ அந்த வீடுகளாக தேடி போவது. எந்த வீட்டிலே திருமணம் செய்தால் நிறைய சீதனம் கிடைக்குமோ, வரதட்சணை கிடைக்குமோ அந்த வீடுகளை தேடி செல்வது. அல்லாஹ் இங்கு அப்படி சொல்லவில்லை. நீங்கள் அவர்களுக்கு மணக்கொடையை கொடுத்து திருமணம் முடியுங்கள். அந்த மணக்கொடையிலிருந்து அவர்களாக விரும்பி ஏதாவது தந்தால் சந்தோஷமாக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இல்லற வாழ்க்கை இனிமையானதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இந்த மஹர் கொடையை கொடுத்து மணமுடிப்பது. இது வரதட்சணை சம்பந்தமான இது ஒரு தனி டாபிக். சில விஷயங்களை மட்டும் நான் தொட்டு சொல்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு யூத குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை உரிமை விட்டு அதையே மஹராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம்? புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், நஸாயி போன்ற கிரந்தங்களிலே பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, இது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஒரு ஆண்மகன் இங்குதான் நிற்கின்றான். ஒரு ஆண்மகன் இங்குதான் அவன் என்ன செய்கின்றான்? நிற்கின்றான். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். காரணம், இன்றைக்கு சில இடங்களில் சில பிரச்சனைகள் வரும்போது, சில பிரச்சனைகள் ஏற்படும் போது என்ன செய்கின்றார்கள்? அந்த இடத்திலே ஒரு ஆண்மகன் கூனி குறுகி வாயடைத்து நிற்கின்றான். என்ன காரணம்? அவனால் துணிச்சலாக பேச முடியவில்லை, துணிச்சலாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை, வாய் மூடி மௌனமாக இருக்கின்றான். என்ன காரணம்? அவன் வசிப்பது இவளுடைய வீடு, அவன் ஓட்டுகின்ற வாகனம் இவனுடைய வாகனம், அவன் பயன்படுத்துகின்ற எல்லா சொத்துக்களும் வஸ்துக்களும் இவள் கொடுத்த அந்த பிச்சை. அதனால அவனால் எதுவுமே பேச முடியாமல் இருக்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, செலவு செய்வது ஒரு ஆண்மகனாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆண்மையின் அடையாளம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் தஆலா சொல்றான், அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா பிமா ஃபضل الله بعضهم على بعض وبما انفقوا من اموالهم. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், 4வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் தான். பெண்களை நிர்வகிப்பவர்கள் யார்? யார்? ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். நிர்வாக திறமை அவர்களிடத்தில் தான் இருக்கின்றது. அவர்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். என்ன காரணம்? சிலர் சிலரை விட அல்லாஹு தஆலா சிறப்பிப்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த ஆண்கள் பெண்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்ப சீதனம் வாங்கக்கூடியவர்கள் வாய் மூடி மௌனியாக கைகட்டி அமைதியாக நிற்க வேண்டிய சூழல் எப்போது வரும்? இவன் மஹர் கொடுக்காமல் வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யும் போது இந்த ஒரு நிலைக்கு அவன் என்ன செய்கின்றான்? தள்ளப்படுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த திருமணம் இருக்கின்றதே, இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? நிறைய மக்கள் இந்த திருமணத்தை பலர் எப்படி பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த திருமணம் என்பது வயதான என்னுடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணும், சம்பளம் இல்லாத வேலைக்காரி வேண்டும் என்று பார்க்கின்றார்கள்.
ஆனால் பணிவிடை செய்வது, மாமியாருக்கு பணிவிடை செய்வது, மாமனாருக்கு பணிவிடை செய்வது அந்த பெண்ணின் மீது கடமை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் திருமணத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம், இலக்கு அது அல்ல. சரியா? திருமணத்தினுடைய மிக முக்கியமான இலக்கு இதுவல்ல. அல்லாஹு தஆலா இதனுடைய இலக்கை, நோக்கத்தை வேற விஷயத்திலே சொல்கின்றான். அப்ப சில மக்கள் என்ன செய்கின்றார்கள், வயதான பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்கு ஒரு ஆள் வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். வயதான பெற்றோர்களை கவனிப்பதற்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி வேண்டும் என்று பார்க்கின்றார்கள். தவறான ஒரு பார்வை. இன்னும் சிலர் பார்க்கின்றார்கள், வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுக்கு யாருமே இல்லை, அதற்காக ஒரு ஆள் தேவைப்படுகின்றாள், அதற்காக ஒரு ஆள் தேவைப்படுகின்றாள் என்ற அடிப்படையில் பார்க்கின்றார்கள். சிலர் எப்படி இதை பார்க்கின்றார்கள், அவர்களுடைய உடல் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும், அந்த அடிப்படையில் மட்டும் பார்க்கின்றார்கள். இது எல்லாமே தவறானது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த பந்த வாழ்க்கை இருக்கின்றதே, கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவு இருக்கின்றதே, இது எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்கின்றான். வானம் எப்படி அல்லாஹுடைய அத்தாட்சியோ, பூமி எப்படி அல்லாஹுடைய அத்தாட்சியோ, மலைகள், கடல்கள், மரங்கள், இப்படி இந்த இயற்கையின் படைப்புகள், உலகத்தின் படைப்புகள், அதையெல்லாம் எப்படி அல்லாஹுவின் அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானோ, அதை போன்றுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த உறவு இருக்கின்றதே, இது அல்லாஹுடைய அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அதாவது உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை படைத்திருப்பதிலும், உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் உவப்பையும் ஏற்படுத்தி இருப்பதிலும் அல்லாஹ்விடத்தில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் மூலமாக மன நிம்மதியை பெறுகின்றோம், மனைவியின் மூலமாக நீங்கள் மன நிம்மதியை பெறுகின்றீர்கள், மன அமைதியை பெறுகின்றீர்கள். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் உவப்பையும் ஏற்படுத்தி இருப்பதும், அந்த மனைவியிடமிருந்து மன நிம்மதியை நீங்கள் அடைவதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இது மிக முக்கியமான ஒன்று. இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவை சொல்கின்றான். எவ்வளவு இலக்கியத்திலேயே உயர்ந்த இலக்கியம் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை சொல்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றார்கள். சிறந்த ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ஆடை என்று சொல்கின்றான். ஒரு மனிதன் அணிகின்ற ஆடை எப்படி அவனுடைய அங்கங்களில் உள்ள, உடல் உறுப்புகளில் உள்ள குறைகளை மற்றவர்களுக்கு மறைக்குமோ, வெளிப்படுத்தாதோ, அதை போன்று கணவனிடத்திலே காணப்படுகின்ற சில குறைகளை மனைவி மறைக்க வேண்டும், மனைவியிடத்திலே காணப்படுகின்ற சில குறைகளை கணவன் மறைக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அல்லாஹு தஆலா சொல்கின்றான் ஆடை என்று சொல்கின்றான். அதே போன்று நம்முடைய ஆடையில் ஏதாவது அசிங்கங்கள் பட்டுவிட்டது என்று சொன்னால் ஊரெல்லாம் கூட்டு சொல்லுவோமா, என் ஆடையில் அழுக்கு இருக்குது, அசிங்கம் இருக்கு? இல்லை, யாருக்கும் தெரியாமல் நாம் அதை மறைத்து சுத்தம் செய்து விடுவோம். அதே போன்றுதான் மனைவி இடத்தில் ஒரு குறையை காணும் போது அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. தவறுகள் வாயளவிலோ பேச்சளவிலோ ஏதாவது தவறுகள் இருக்கும் போது அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது, மறைக்க வேண்டும், மன்னிக்கின்ற மனப்பான்மையை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆடையில் ஒரு அழுக்குப்பட்டா எப்படி அதை நாம் பிறருக்கு வெளிப்படுத்த மாட்டோமோ, அதை மறைத்து சரியான முறையில் அதை சுத்தம் செய்வோமோ, சரி செய்வோமோ, அதுபோன்றுதான் கணவனிடத்தில் காணப்படுகின்ற குறைகளை மனைவியும், மனைவியிடத்தில் காணப்படுகின்ற குறைகளை கணவனும் என்ன செய்ய வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, அதே போன்றுதான் நாம் அணிகின்ற ஆடை சமுதாய மக்களுக்கு மத்தியில் நமக்கு ஒரு உயர்வை, அந்தஸ்தை, மதிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோன்றுதான் கணவனும் மனைவியும் சமுதாய மக்களுக்கு மத்தியில் மதிக்கப்படக்கூடியவர்களாக பார்க்கப்பட வேண்டும். அந்த ஒரு மனோநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நிசாஉன் ஹர்சுல் லக்கும் ஃபஅது ஹர்ஸக்கும் அன்னா ஷிஅதும்,
பெண்கள் இருக்கின்றார்களே அவர்கள் உங்களுடைய விளைநிலம் என்று சொல்கின்றான். உங்களுடைய விளைநிலம், அந்த விளைநிலத்தில் நீங்கள் நாடியவாறு என்ன செய்யுங்கள், செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விவசாயி அவனுடைய விளைநிலத்தை எப்படி பார்ப்பான்? காரணம், அந்த விளைநிலத்தின் மூலமாக அந்த விளைநிலம் அவனுக்கு நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடியது, நிறைய செல்வத்தை ஈட்டு தரக்கூடியது. அதை கண்ணும் கருத்துமாக பார்ப்பான். அந்த விளைநிலத்திற்கு எந்த விதமான சேதமும் ஏற்படுவதை அவன் விரும்ப மாட்டான். அந்த விளைநிலத்திற்கு சேதம் ஏற்படுவதை விரும்ப மாட்டான். அந்த விளைநிலத்தை எப்படி விவசாயம் செய்வதால் அதன் மூலமாக நிறைய பிரதிபலன்களை அடைந்து கொள்ள முடியுமோ அப்படி அதை விவசாயம் செய்வான், அப்படி அதை பாதுகாப்பான். அதுபோன்றுதான் மனைவி விளைநிலத்தை போன்றவள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற உதாரணங்களை பாருங்கள், உயர்ந்த இலக்கியங்களை பாருங்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் உங்களுடைய விளைநிலம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் கணவன்மார்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நிறைய நல்ல ஒரு உபதேசம், நல்ல ஒரு அறிவுரை. அல்லாஹு தஆலா சொல்கின்றான் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா. 4வது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம் அல்லாஹ் சொல்கின்றான் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நல்ல முறையில் அவர்களிடத்தில் வாழ்க்கை நடத்துங்கள், குடும்பம் நடத்துங்கள். சொல்கின்றான் நீங்கள் அவர்களிடத்தில் ஏதாவது ஒன்றை வெறுத்தால் கூட ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வயஜ்அல் அல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதிலே அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். உங்களுக்கு தெரியாது அது என்ன நன்மை என்று, ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனின் வார்த்தைகள், கணவனுடைய பேச்சுக்கள் மனைவிக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். மனைவியினுடைய வார்த்தைகள், மனைவியினுடைய பேச்சுக்கள் கணவனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். கடுமையான வார்த்தை பிரயோகங்கள், கரடுமுரடான வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றதே, அது இருவருக்கு மத்தியில் உள்ள அன்பை, அவர்களுக்கு மத்தியில் உள்ள இணக்கத்தை, பாசத்தை, அதற்கு மத்தியில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்திவிடும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் கண்ணாடியை போன்றவர்கள். அந்த கண்ணாடி, ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குன்னு வைங்களேன், அதை நாம் எப்படி பூசி கழுவி பத்திரமா வச்சிருப்போம், கீழே விட்டா உடஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள உறவு முறையும். அதை நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப என்ன செய்ய வேண்டும், கேர்ஃபுல்லாக நாம் டீல் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நபிக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை சொல்கின்றான். இந்த உபதேசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமாக இருந்தாலும் கூட இந்த நிலையில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் இது பொருந்தும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபவ்வன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்கின்றான், நபியே நீங்கள் அவர்களிடத்தில் இரக்கமாக நடக்கின்றீர்களே அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக. வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் கடுகடுப்பானவராக, கடின சித்தமுடையவராக நீங்கள் நடந்து கொண்டால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக, உம்மை விட்டு அவர்கள் விரண்டோடி இருப்பார்கள். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னியுங்கள். ஃபஅஃபு அன்ஹும், அவர்களை மன்னியுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். வஷாவிருஹும், அவர்களிடத்திலே கலந்தாலோசனை செய்யுங்கள். அல்லாஹு தஆலா சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சில செய்திகளை சொல்கின்றான். இதே போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நபியை பின்பற்றுகின்ற முன்மாதிரியான நபியை, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அந்த நபியிடமிருந்து நாம் படிக்கின்ற பாடங்கள் இதுதான். கலீலல் கல்ப், கடினமான உள்ளம் நமக்கு இருக்கக்கூடாது. எதையும் ஹார்டா ஹேண்டில் பண்றது, எல்லாத்தையும் ஹார்டாவே பார்க்கக்கூடாது. மனைவியிடத்தில் மென்மையாக இருக்க வேண்டும், மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். கணவனிடத்தில் மனைவிமார்கள் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், மென்மையாக பேச வேண்டும், குரலை உயர்த்தி பேசக்கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்ல வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள். இது சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய மனைவிமார்களுக்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் நமக்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே போன்று மனைவிமார்களிடத்தில் ஏதாவது தவறுகள், குற்றங்கள் கண்டிருந்தால்
அவர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், வஷாவிருஹும், அவர்களோடு மஷூரா செய்யுங்கள், அவர்களோடு கலந்தாலோசனை செய்யுங்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மனைவிமார்கள் ஏதாவது ஆலோசனைகளை சொன்னால் அறப்பிடிச்ச மாதிரி பேசக்கூடாது, போ அப்படி என்ன செய்யறது, பத்தி விடுறது. இதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் யாருடைய ஆலோசனையை எடுத்திருக்கின்றார்கள்? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயத்தை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள். எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய ஒரு நெருடல். ஒரு பக்கம் சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாம் சத்தியத்தில் இருக்கின்றோமா அசத்தியத்தில் இருக்கின்றோமா என்கின்ற அளவுக்கு சில சஹாபாக்களுடைய பேச்சுக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஆலோசனையை கொடுக்கின்றார்கள். அந்த ஆலோசனையின்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், மொட்டை அடியுங்கள். அவர்கள் எல்லோரும் மொட்டை அடித்து விடுவார்கள். அப்போ பல கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடைய ஆலோசனையை என்ன செய்திருக்கின்றார்கள், எடுத்திருக்கின்றார்கள். நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம், மனைவி ஒரு ஆலோசனையை சொன்னால், இது செய்யாதீங்கன்னு சொன்னால் அதைத்தான் நாம் செய்வோம். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எப்படி நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இப்படி இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இல்லை அன்பிற்கினியவர்களே, மாற்றங்கள் தேவை. வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்கின்றான். அது என்ன செய்தி தெரியுமா? அது மறுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த உலகத்தில் ஏதாவது நஷ்டமடைந்து விட்டால், பொருளாதாரம் சிக்கல் ஏற்பட்டு யார்ட்டையாவது கடனை வாங்கி என்ன செய்யலாம், வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் மறுமையில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், மறுமையில் இந்த உலகத்தில் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்படுவதை நாம் விரும்புவோமா? ஒருபோது விரும்ப மாட்டோம். அவர்களுடைய விரலிலே ஒரு தீக்குச்சி படுவதை கூட நாம் விரும்ப மாட்டோம். இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இந்த குடும்ப தலைவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு கற்களாலும் மனிதர்களாலும் தயாரிக்கப்பட்டது. அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அங்கே பலசாலிகளான மலக்குமார்கள் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப குடும்பத்தை இந்த உலகத்தில் உள்ள சிக்கல்களிலிருந்து விடுவிப்பதை விட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு எங்கே நாம் கொடுக்க வேண்டும்? மறுமையின் பாதுகாப்பு மிக முக்கியம். அல்லாஹ் சொல்கின்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரை நரக நெருப்பில் பாதுகாப்பது, அங்க போய் பாதுகாக்க முடியுமா? முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரின் மின்ஹும் ஷஅனுன் யுக்னீஹ், எல்லோரையும் விட்டு ஓடி விடுவார்கள். எல்லோரும் ஓடி விடுவார்கள். அங்கு யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது? பாதுகாக்க முடியாது. யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்ப அந்த பாதுகாப்பு இங்கிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். இந்த உலகத்திலே அவர்களை பாதுகாக்க வேண்டும். ஹராமான ஒரு காரியத்தை செய்யும் போது அவர்களை தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அவர்களை தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உபதேசம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நன்மைகளையும் நல்ல ஆதாபுகளையும் கற்றுக் கொடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இப்படி நிறைய செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம்? இந்த கணவன் சம்பந்தமாக, மனைவி சம்பந்தமாக, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு கணவனுடைய அன்பை பெற வேண்டுமானால்,
கணவனுடைய அன்பை பெற வேண்டுமானால் மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டும்? இது எல்லா மனைவிமார்களும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். கணவன்மார்களுக்கும் ஒரு மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற செய்திகளும் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணவன் வீட்டிற்கு வருகின்றான் என்று சொன்னால் அவனை வரவேற்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அவனை வாசலுக்கு வந்து அந்த பெண்மணி அந்த மனைவியை வாசலை திறந்து விட்டு அவனை வரவேற்க வேண்டும். அஹ்லம் வ சஹ்லம் மர்ஹபம் பிக்கும், நீங்கள் நல்ல முறையில் வாங்க, வரவேற்க வேண்டும். நீ நிறைய பெண்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? ஒரு கணவன் வாயிற்கதவை திறந்து வந்தாலும் கூட விசாரிப்பதில்லை. கிச்சன்ல என்ன செய்யறாங்க? நிறைய பேர் நின்றுக்கிறாங்க. இதெல்லாம் நிறைய மக்கள் வந்து சொல்றாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை படிக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று தன்னை அவள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். தன்னை அவள் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். இதை இன்றைக்கு நிறைய பெண்மணிகள் வெளியிலே அலங்காரமாக இருப்பார்கள், வீட்டிற்குள் அலங்கோலமாக இருப்பார்கள். இதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். வெளியில் செல்லும் போது ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸ்ப்ரே அடிக்கலாமா? அடிக்கக்கூடாது. பூ வைக்கலாமா? வைக்கக்கூடாது. சரியா? இறுக்கமான ஆடைகளை அணியலாமா? அணியக்கூடாது. கணவனுக்கு முன்னிலையில் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும், வீட்டிலே அழகுபடுத்த வேண்டும். ஆனால் நேர் எதிர்மறையாக இருக்கின்றார்கள். சரியா? வீட்டிலே அலங்கோலமாக இருப்பார்கள், வெளியிலே அழகுபடுத்திக் கொள்வார்கள். இதுவும் திருத்தப்பட வேண்டிய, மாற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணவன் வீட்டிற்கு வரும்போது அவனை அமர வைத்து அவன் களைப்பாக வரும்போது ஏதாவது சாப்பிட்டீங்களா, ஏதாவது குடிக்கிறீங்களா என்று பாசமாக கேட்கணும். அவனுக்கு தாகமே இல்லாட்டாலும் கூட இது கேட்கும் போதே அவன் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். என்ன ஒரு உபசரிப்பு, என்ன ஒரு அக்கறை. நிறைய கணவன்மார்கள் ஆஃபீஸ்லேருந்து பல டென்ஷனோடி ஏற்கனவே முதிர் போட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா வாரம் போகிறவன்லாம் திட்டி தீர்த்துருப்பான். இதெல்லாம் போதாதுன்னு அவன் வீட்டுக்குள்ளே வரும்போது மிகப்பெரிய மன அழுத்தத்தோடி, மன கஷ்டத்தோடி, சரியா, கஃபீல்கிட்டேருந்து திட்டு வாங்கி வருவான். வந்தா சில பேர் நினைப்பாங்க, இதுக்கு அங்கேயே இருந்துட்டு போயிடலாம் போல இருக்க, அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்கின்றது இன்றைக்கு பல வீடுகள் இருப்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வீட்டிற்குள் வரும்போது வரவேற்க வேண்டும். அலுவலகத்தில் நடந்த விஷயங்களை குறித்து கேட்க வேண்டும். வேலையில் ஈடுபடும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கின்றீர்கள், கவலையை விடுங்கள் என்ற ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட மனைவிமார்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட கணவன்மார்களாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் வீட்டிலிருந்து வெளியிலிருந்து வருகின்றானா, மனைவியினுடைய முகம் வாடி இருக்குதா கேட்கணும். என்ன பிரச்சனை, வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணியா, வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா கேட்க வேண்டும். இது இவன் பாட்டுக்கு தெற்க போறது, அவங்க பாட்டுக்கு வடக்க போறது. இப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கை என்பது என்னது? சீராக இருக்காது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல வஹி வருகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டம் அடைந்தவர்களாக ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் ஓடி வாராங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். நீங்கள் உறவுகளை பேணி நடக்கின்றீர்கள், கஷ்டப்படுபவர்களுக்காக நீங்கள் கஷ்டத்தை சுமக்கின்றீர்கள், இல்லாதவர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். அவர்கள் செய்த நல்ல அறங்களை பற்றி சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவர்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கணும். இப்படி இருக்க வேண்டும். சில பேர் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? ஏதாவது வேலையில் பிரச்சனை, ஏதாவது வெளியில் பிரச்சனைன்னா, நான் அப்பவே உங்கள்கிட்ட சொன்னேன் கேட்டீங்களா நீங்க அப்படின்னு குண்டுக்கு மேலே குண்டதுக்கி போடுறது. அவன் இதுகிட்ட போய் சொன்னம் பாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவான்? யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இப்படி அல்ல, ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அரவணைக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த முன்மாதிரிகளை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, கணவன் கோபமாக இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். கணவன் கோபமாக இருக்கின்றான், என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதே போன்று மனைவி கோபமாக இருக்கின்றாளா, இவன் என்ன செய்யக்கூடாது? எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது.
இதெல்லாம் கணவன்மார்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள்? எத்தனை மனைவிமார்கள்? ஷேக், இது ஒரு கேள்வியை கேட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப கண்ணியத்திற்கு பல மனைவிமார்கள் இருந்தார்கள், பலதார மனத்தை முடித்திருந்தார்கள். அப்ப இந்த மனைவிமார்கள் எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதராக என்ன செய்தார்கள்? சமாளித்தார்கள். இன்றைக்கு ஒரு திருமணம் செய்து ஒன்றை வச்சே நமக்கு என்ன செய்ய முடியல? காலத்தை ஓட்ட முடியல, அதே அவனால் சமாளிக்க முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. பலதார திருமணங்களை செய்திருந்தார்கள், 11 மனைவிமார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? எல்லோரையும் சமாளித்தார்கள். கன்னிப்பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதுவும் அவங்களிடத்தில் இருந்தது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? அபிசீனியாவில் இருந்து சில கூட்டம் வருகின்றது. அவர்கள் பள்ளிவாசலுக்கு முன்பாக சில வீர விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோள் புஜம் இருக்குதா இல்லையா, இந்த தோள் புஜத்தில் கன்னத்தை வைத்து தாடையை வைத்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஆயிஷாவே போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை போதாது. இன்னும் நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்குறாங்க, ஆயிஷாவே போதுமா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னும் சொல்கிறாங்க போதாது அப்படிங்கிறாங்க. இன்னும் நீண்ட நேரம். அதற்கு பிறகு இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், எனக்கு போதுமாகத்தான் இருந்தது, ஆனால் ஏன் நீண்ட நேரம் இருந்தேன் தெரியுமா? மற்ற மனைவிமார்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார்கள் என்பதை சோதிப்பதற்காக. பாருங்கள், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவை பெண்களை திருமணம் முடித்திருந்தார்கள், கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருந்தார்கள், எல்லோரையும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து காட்டினார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம மக்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு. சரியா? அப்ப இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, கணவனுடைய விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும். கணவனுடைய விருந்தாளிகளை. அதே போன்று கணவன்மார்களிடத்திலும் ஒரு பண்பு இருக்குது. திடுதிப்புன்னு என்ன செய்யறது? ஒரு 10-15 பேரை கூட்டிட்டு வந்துடுறது. வீட்டுக்குள்ளால திடீர்னு ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்துடுறது, எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல். இவங்க திடீர்னு என்ன செய்வாங்க, அப்படியே ஷாக்காய் நிற்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. முன்னறிவிப்போடு இத்தனை பேர் வாராங்க விருந்துக்கு, நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல முறையில் சமைச்சு விருந்துக்கு ஜாமான் வாங்கி கொடுத்தா மட்டும் போதாதுங்க. நிறைய பேர் நான் என்னெல்லாம் லிஸ்ட்டு, அந்த லிஸ்டெல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் ஏன்னா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இவர் போயிடுவார் இவர் பாட்டுக்கு. அந்த மாதிரி அல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி அவர்களிடத்தில் கேட்கும்போது சொல்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செருப்பு தைப்பார்கள், செருப்பு தைப்பார்கள், ஆட்டிலிருந்து அவர்களே பாலை கறப்பார்கள். ஒரு கணவன், ஒரு சாதாரண மனிதன் ஒரு குடும்பத்தில் என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா வேலைகளையும் செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய போர் படை தளபதி, சமுதாயத்தினுடைய தலைவர், உயர்ந்த தலைவர், இப்படி இருந்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் வீட்டிலே என்ன வேலைகளை எல்லாம் செய்வாரோ அதை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், இதுதாங்க குடும்ப வாழ்க்கை, இதுதான் குடும்ப வாழ்க்கை. அப்ப விருந்தாளிகளை அழைத்து வரும்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த சில வீடுகளில் என்ன செய்யும், திடீர்னு விருந்தாளிகள் வந்தாலும் பாத்திரம் பண்டம்லாம் தெறிக்கும். அப்பவே விளங்கிக்கிடணும், நம்ம வந்த நேரம் சரியில்லை என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். சரியா? அதனால திடீரென்று விருந்தாளிகளை அழைத்து செல்வது அதெல்லாம் வெறுக்கப்பட்ட ஒரு விஷயம், தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மனைவிமார்கள் கவனிக்க வேண்டிய, பெண்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கணவனுடைய திருப்தியோடு இரவை கழிக்க வேண்டும். கணவனுடைய திருப்தியோடு இரவை கழிக்க வேண்டும். அவனுடைய பகைமையை, வெறுப்பை வாங்கி கொண்டு அந்த இரவை கழிக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அது சாபத்திற்குரிய காரியம் என்று சொல்கின்றார்கள்.
அதனால் இந்த விஷயத்தில் மனைவிமார்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு அவன் சொர்க்கமாக இருப்பான் அல்லது அவளுடைய நரகமாக இருப்பான். எந்த அடிப்படையில்? அவனுக்கு கட்டுப்படுகின்ற விஷயத்தில், அவனுக்கு பணிவிடை செய்கின்ற விஷயத்தில், அவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு கணவன் ஒரு மனைவியினுடைய சொர்க்கமா நரகமா என்பதை அந்த பெண் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நோய்வாய்ப்படும் போது ஒரு மனிதன் தனிமையை உணர்கின்றான், தனிமையாக இருப்பான். அவனுக்கு நல்ல ஆறுதல்கள் தேவைப்படுகின்றது, நல்ல ஆறுதல்கள் தேவைப்படுகின்றது. அந்த நேரத்தில் மனைவியாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? கணவனுடைய தலையை தடவி அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஷிஃபா குணத்தை வழங்குவானாக என்று ஆறுதல் சொல்ல வேண்டும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அவர்களுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுக்க வேண்டும். இல்லா ரஹிமல்லா, அல்லாஹு தஆலா ரஹமத் செய்த சில பெண்மணிகளை தவிர எல்லோரும் என்ன செய்கின்றார்கள்? இதிலெல்லாம் அக்கறை இல்லாமல் இருப்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, தூங்கும் போது என்ன செய்ய வேண்டும்? சில ஒழுங்குமுறைகள், ஆதாபுகள் இருக்கின்றது. கணவனும் மனைவியும் படுக்கைக்கு செல்லும் போது இந்த தலையணை மந்திரம் சொல்லுவாங்களா இல்லையா? தலையணை மந்திரம், சரியா? இந்த மாதிரியான மந்திரங்களை என்ன செய்யக்கூடாது. என்ன செய்யறது? அந்த நேரம் பார்த்து அப்படி டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்களே அப்படின்னு என்ன செய்யறது? ஓப்பன் பண்ணி இவன் தூக்கத்தை ஃபுல்லாக என்ன செய்யறது? நைட்டு தூக்கத்தை க்ளோஸ் பண்ணிடுறது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அந்த இரவுகளை எப்படி கழிக்க வேண்டும்? சிரித்து பேச வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து புன்முறுவல் செய்வது அது ஒரு சதக்கா என்று சொல்கின்றார்கள். அப்ப கணவன் மனைவியை பார்த்து புன்முறுவல் செய்வது, மனைவி கணவனை பார்த்து புன்முறுவல் செய்வது, இதெல்லாம் நல்ல ஒரு பண்பாக பழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனை புகழ வேண்டும், மனைவியை புகழ வேண்டும். இதெல்லாம் நம்ம சும்மா கூட என்ன செய்யறதில்ல, பாராட்டுறதில்லை. சில இடங்களில் பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா? இவங்களுக்கு நான் எவ்வளவு பணிவிடை செய்கின்றேன், எவ்வளவு வேலை செய்கின்றேன், துணிகளை துவைத்து கொடுக்கின்றேன், எல்லா தயாரிப்புகளையும் செய்கின்றேன், ஆனால் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறார், சிரிச்சு பேச மாட்டேங்கிறார். இன்னும் கண்ணியத்திற்குள்ளே ஒரு பெரிய முசீபத்து என்ன தெரியுமா? இந்த காலகட்டத்தில் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு வந்து மிகப்பெரிய இடைவெளி, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி விட்டதை பார்க்கின்றோம். சரியா? கணவன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது அல்லது வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, மனைவி அவங்க பாட்டுக்கு என்ன செய்யறது? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்பில் இருக்கிறது, ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. யாரு கூட பேசி கொண்டிருப்பார்கள், தெரியாத, அறிமுகம் இல்லாத, அல்லது இந்த வாட்ஸ்அப் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி அறிமுகம் இல்லாதவர்களோடு பேசி கொண்டிருப்பார்கள், உரையாடி கொண்டிருப்பார்கள், சேட் செய்து கொண்டிருப்பார்கள். கணவனோடு பேச மாட்டார்கள். அல்லது கணவன் என்ன செய்வான்? அறிமுகம் அவங்களுடைய நண்பர்கள், காலேஜில் படித்த மக்கள், இவங்களோடு பேசி கொண்டிருப்பார்கள், சேட் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மனைவியோடு பேசுவதில்லை. சில மனைவிமார்கள் அழுதே சொல்லுகின்றார்கள், எப்படி பேசவே மாட்டேங்க என் கூட, என்ன செய்றாங்க? வீட்டில் வந்தால் பேசுறதே இல்லை அப்படின்னு. ஒரு வீட்டிற்கு விருந்திற்காக சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு ஆண்மகன் இதை சொன்னார்கள். என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனைவி சொன்னாங்களாம், நீங்கள் வீட்டுக்கு வந்து 1 மணி நேரம் ஆயிற்று, என் கூட நீங்கள் இதுவரைக்கும் பேசவே இல்லை. காரணம், அந்த ஆஃபீஸில் உள்ள வேலை டென்ஷன், அதே இவர் செட் பண்ணி அங்கே ஃபைல் பண்ணிட்டீங்களா, இதை அனுப்பிச்சு கொடுத்துட்டீங்களா, இதிலே இருந்திருக்கிறார் ஆஃபீஸ் விட்டு வந்த பிறகு. இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றதே. உண்மையிலேயே இது இந்த நவீன ஊடகங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாம் அது நல்ல மார்க்க விஷயங்களை பகிர்வதற்கு ஒரு நல்ல சிறந்த ஊடகமாக இருந்தாலும் கூட அது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய இடைவெளியை என்ன செய்கின்றது? ஏற்படுத்தி விடுகின்றது. சரியா? இதிலெல்லாம் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும்? இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவனுடைய தேவைகளை, கணவனுடைய அந்த தேவைகளை முழுமையாக என்ன செய்ய வேண்டும்? பூர்த்தி செய்ய வேண்டும். கணவனுக்குரிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா, யாரும் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? சுஜூது செய்ய கூடாது. யாரும் யாருக்கும் சஜதா சிரம் பண்ணிய கூடாது. ஒரு
ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம்பணிவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவி சுஜூது செய்ய வேண்டும், ஆனால் யாரும் யாருக்கும் சுஜூது செய்ய கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன அர்த்தம், என்ன பொருள்? அந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த ஒரு பெண் 5 நேரம் தொழுது ரமலானிலே நோன்பு நோற்று அவளுடைய கற்பை பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாளோ அவள் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரிகளுக்கு சொன்ன ஒரு நற்செய்தி, சுப செய்தி. யோசித்து பாருங்கள். அதே நேரத்தில் பாவமான காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கணவனுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், லா தாஅத ஃபீ மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக். படைத்தவனுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை இல்லை. அதனால இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணவன் பயணம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த பயணத்திற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த இடங்கள்லாம் பிரச்சனை வரக்கூடிய இடங்கள். சரியா, என்ன செய்யறதில்ல, அவனுடைய ஆடைகளையோ அல்லது அவனுடைய பொருட்களை எல்லாம் சரியான முறையில் எடுத்து வைப்பதில்லை. அவன் எங்காவது சென்ற உடனேயே பாப்பா அங்கே எதுவுமே இருக்காது. அப்போ கடுமையான கோபம் ஏற்படுகின்றது கணவன்மார்களுக்கு. சரியா, அப்போ பயணத்தின் போது என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்குரிய தேவைகளை எல்லாம் அவர்களுடைய பொருட்களை எல்லாம் தயார் செய்து கொடுக்க வேண்டும். இதை நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு கணவன் வெளிநாடுக்கோ அல்லது வெளியூருக்கோ பயணம் செய்கின்றான் என்று சொன்னால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை சுமத்தக்கூடாது. சரியா, என்னுடைய கணவனுடைய வருமானம் இப்படித்தான், அந்த வருமானத்திற்கு ஏற்ற செலவீனம், இதை பழகி கொள்ள வேண்டும். என்ன செய்யறது, ஊர்லேருந்து லெட்டர் எழுதுறது. என்ன லெட்ரு, அது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டு. நலம் விசாரிப்பெல்லாம் அப்புறம்தான். முதல்ல எடுத்த உடனேயே ஃபோனில் என்னது கேட்குறாங்க, பைசா அனுப்பிட்டீங்களா, ஸ்கூல் ஃபீஸ் அடைக்கணும், மளிகை ஜாமானுக்கு காசு கொடுக்கணும், பால்காரனுக்கு பணம் கொடுக்கணும், இதைத்தான் என்ன செய்கின்றார்கள், கேட்கின்றார்கள். நலம் விசாரிப்பது இல்லை. அப்போ இதல்ல, நலம் விசாரிக்க வேண்டும், கணவனுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும். அதுதான் குடும்ப வாழ்க்கை. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, அவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமையை அவன் மீது சுமத்தக்கூடாது. நிறைய மக்கள் பயணம் போகிறாங்களா இல்லையா ஊருக்கு, கடன் வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள், யாராவது நிறைய மக்கள் கடன் வாங்கி கொண்டு தான் செல்கின்றார்கள். ஏன்னா மனைவியினுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும், பிள்ளைகளுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று கடன் வாங்கி செல்லக்கூடிய மக்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, மனைவிமார்கள் கணவனால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை அவனுக்கு ஏற்படுத்தக்கூடாது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மிக முக்கியமான ஒரு கட்டம், இந்த பிரச்சனை ஏற்படுகின்ற கணவனுக்கு மத்தியில் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகின்ற ஒரு கட்டம் தான் இந்த பெற்றோர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண் மக்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலான அக்கறைகள் இருக்கும். அந்த மாதிரியான இடங்களில் கணவன்மார்களை உங்களுடைய கைக்குள் வைக்க வேண்டுமா, மனைவிமார்களை உங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கணுமா, அவர்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள். தானால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. சரியா, ஏதாவது ஹெல்ப்பு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு, மனைவியினுடைய பெற்றோர்களுக்கோ கணவனுடைய பெற்றோர்களுக்கோ ஹெல்ப் பண்ணும்போது என்ன செய்வாங்க, சரண்டர் ஆயிடுவாங்க. எந்த பேச்சும் எந்த எதிர்பேச்சும் வராது. இதை செய்து பாருங்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நிறைய செய்திகள் இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும், செல்லப்பெயரோடு அழைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லப்பெயரோடு அழைத்திருக்கின்றார்கள். யாருக்கு அந்த செல்லப்பெயர் தெரியும்? ஷேக், அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துடலாமா? யாருக்கு தெரியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவியை செல்லப்பெயரோடு அழைத்தார்கள். அந்த மனைவி யார்? அந்த மனைவியை எந்த செல்லப்பெயரை வைத்து அழைத்தார்கள்? தெரிஞ்சவங்க கை வைத்தலாம், சொல்லுங்க. என்ன செல்லப்பெயர் கூப்பிட்டாங்க? ஐசா, ஆயிஷ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேம், அப்படிதானா இல்லையா? சரி, ஷேഖனுடைய முடிவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேம், செல்லப்பெயர் ஆயிஷ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்களாம். அதே போன்று
இன்னொரு கட்டத்தில் பார்க்குறோம், யா ஹுமைரா என்று அழைத்திருக்கின்றார்கள். எப்படி அழைத்திருக்கின்றார்கள்? செக்க சிவந்த பெண்ணே என்று அழைத்திருக்கின்றார்கள். செவத்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறாங்க நம்ம பாஷையில் சொல்ல போனால். அப்போ இதே போன்று செல்ல பெயர்களை வைத்து என்ன செய்ய வேண்டும்? மனைவியை அழைக்க வேண்டும். சரியா? சில மக்கள் நினைக்கிறாங்க, இந்த ஆள் என்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாங்க, இனிமேலாவது கூப்பிடுவானா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் சிலருக்கு இருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது சந்தோஷத்தை, பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். சில பேர், நான் என்னுடைய மனைவி மேல பிள்ளை மேல ரொம்ப பாசம், ஆனால் நம்ம அதை காட்டிக்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்க? அதை நம்ம காட்ட மாட்டோம். ஏன் காட்ட மாட்டோம் அப்படின்னா, காட்டினா அவங்க நம்மளை வீக்காக பயன்படுத்துகிறாங்க, அதை நம்ம வீக்காக நினைக்கிறாங்க. அதனால் நம்ம காட்டுறது நல்ல பாசம் இருக்குது, ஆனால் காட்ட மாட்டோம். இது தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதோ நடந்து செல்கின்றார் இந்த மனிதர், இவரை நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன் அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அந்த நேசத்தை அந்த மனிதரிடம் நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களா, சொல்லி விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ். சொல்கிறாங்க, அந்த மனிதரிடம் நீங்கள் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பதை சொல்லிவிடுங்கள். அப்போ பாசம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்க. பாசம் என்பது உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும். சரியா இல்லையா? சில பேர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே வைக்கிறது பாசம் கிடையாது, அது வெளிப்படுத்த வேண்டும், செயல்பாடுகளிலே காட்ட வேண்டும். அதை மாதிரி சர்ப்ரைஸாக என்ன செய்யணும்? கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும். மனைவிமார்களை உங்கள் கண்ட்ரோலில் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்ன செய்யுங்க? கிஃப்ட் வாங்கி கொடுங்க, சர்ப்ரைஸாக சொல்லாமல். இதை மாதிரியே செய்யும்போது இதெல்லாம் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் ஒரு நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக என்ன செய்கின்றது? இருக்கின்றது. மனைவிமார்களுக்கென்று சில நிறைய செய்திகள் இருக்கின்றது. சரியா? அது என்ன அப்படின்னா, கணவன் யாரை விரும்ப மாட்டானோ அவர்களை என்ன செய்யக்கூடாது? வீட்டில் அனுமதிக்கக்கூடாது. அதே போன்று கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள ரகசியங்கள் இருக்கின்றது அல்லவா? ரகசியங்கள் அதை வெளிப்படுத்தக்கூடாது. யாராக இருந்தாலும், எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த ரகசியங்களை ஒருவன் பகிரங்கப்படுத்துகின்றானே, அவனை விட மோசமானவன் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்று நிறைய மிக முக்கியமாக இறையச்சத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனைவிமார்களாக இருந்தாலும் சரி, அல்லது கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள், மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் உபதேசம், பரஸ்பரம் என்ன செய்ய வேண்டும்? உபதேசம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா. இறையச்சத்திலும் என்ன செய்யுங்க? நன்மையான விஷயங்களும் ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள், உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். பாவமான காரியங்களிலும் தீமையான விஷயங்களிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யாதீர்கள். டிவி வாங்கி கேட்குறாங்களா? கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் ஒரு நல்ல குர்ஆன் வாங்கி கேட்குறாங்களா? பெண் குர்ஆன் கொடுங்க, வாங்கி கொடுங்க, கிஃப்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் நல்ல உறவு முறைகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த செய்திகளை நாம் கேட்டோமோ அதை கேட்டு ரசித்ததோடு விட்டுவிடாமல் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த உரையில் ஏதாவது என்னை அறியாமல் தவறுகள், பிழைகள் இருந்திருந்தால் அல்லாஹு தஆலா அதை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.